வண்டி சொல்ற கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். என்ன கோவம்? ஏற்கனவே உன் தம்பி என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணி தான் இந்த ஊரை விட்டே போனான். வந்தம்மா வேலை கிடைச்சு போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ் விட்டு வர பொண்ணை வழி மறிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டான், சொல்லி வை. ஏமா சக்திவேலு எதுக்காக வந்துட்டு போறான்? எதுக்கு வருவாரு? நேத்து மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கு. இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா? என்னது, நான் கிண்டல் பண்ணனா? ஏண்டா, ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சு போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ அப்பா, நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, நல்லா இருக்குன்னு பாராட்டினேன். அது ஒரு தப்பா? ஏன்பா உனக்கு அந்த வேலை? அப்பா பேச்ச கேளு. இத பாரு, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா. அவ வாழ்க்கையை பாழாக்கிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கொண்டாமா. என்னங்கப்பா? நான் வர்றேன். மா, நீ யார் எடுத்து சொல்ல? உனக்கு அந்த களவாணி பசங்க கூட சேராதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாட்டி வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு. ஏன்டா பாதி சாப்பிட்டு எந்திரிக்கிற? போதும்.